தெரியுமா உங்களுக்கு? பொதுவாக ரூபாய் நோட்டுகளை கையாளும் போதும் வங்கியில் டெபாசிட் செய்யும் போதும் தொகைகளை 5 என்று கூட்டு தொகை வருவது போல சேர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எண் 5 புதன் கிரகம் வியாபாரத்திற்கு உகந்ததாயும் வைஷ்ய கிரகமாகவும் அழைக்கப்படுகிறவன். அவருக்குரிய எண் 5வது சைபரில் 1 முதல் 9 வரையிலான எண்களில் நடுவான எண் இது. இதுதான் நடுநிலையை சுட்டிக்காட்டும். துலாதரன் ஒரு சிறந்த வியாபாரி. பகவத்கீதையில் கூட இவரை பற்றி பேசப்படுது. துலா என்றால் தராசு, ரதன் என்றால் வைரம். தராசு போல் சமநிலை, வைரத்தை போல மதிப்பு. அதுதான் உண்மையான வியாபாரியின் தரம். பணப்புழக்கம் பெருக விருப்பமா? நீங்களும் உங்கள் பணப்புழக்கத்துடன் 5ஐ சேருங்கள். அதாவது வியாபாரத்தில் பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் 5 என முடிவது போல் வரவு செலவை புழங்கவும். கடின உழைப்புடன் அதிர்ஷ்டத்தையும் சேர்த்துக் கொள்ளலாமே. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.